கேட்டா அம்மாவோட எல்லாம் இவரை கம்பேர் பண்ண முடியுமா? அம்மா இருக்கிற கட்சியில அந்த சீட்ல உட்கார்றதுனால அம்மாவுடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவரு ஒரு மாதிரி வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கு, அதிமுகங்கிற கட்சி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அழிஞ்சு போயிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு சார், டிடிவி தினகரன் பயணம் செய்யும் கப்பல் விரைவில் கவிழும் சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே பழனிசாமி முன்ன என்ன சொல்றாரு, டிடிவி தினகரன் ஒண்ணுமே கிடையாது, டிடி தினகரன் பாரு, அது கூட என் பேரை ஃபுல்லா சொல்ல தெரியாது, டிடி தினகரன் கூட 4 பேர் தான் இருக்காங்கன்னு பேசுவாரு. இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சிருக்கேங்கிற அளவுக்கு அமமுகங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கப்பல்ங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான். அது 10 தோல்வி பழனிசாமின்னு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு, அவர் முதல்வரான பிறகு நடந்த அனைத்து தேர்தல்கள்லையுமே, எங்க ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி இப்பொழுது நடந்த இடைத்தேர்தல்கள் வரை போட்டியிடாம இருந்தார் விக்கிரவாண்டியில. கேட்டா அம்மாவோட எல்லாம் இவரை கம்பேர் பண்ண முடியுமா? அம்மா இருக்கிற கட்சியில அந்த சீட்ல உட்கார்றதுனால அம்மாவுடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவரு ஒரு மாதிரி வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார், அந்த அபாயம் இருக்குன்னு தான் நான் பலமுறை அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன். ஏன்னா ரெட்டையில அவர்கிட்ட இருக்கு, அதிமுகங்கிற கட்சி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அழிஞ்சு போயிடும், உங்களை ஏமாத்திக்காதீங்க, விழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். இன்னும் சொல்றேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும்னு எல்லா பொதுமக்கள் எல்லாம் பேசுறாங்க. அததான் நானும் சொல்றேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் இரட்டை இலை. திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழக்குகளில் இருந்து, ஊழல் வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை. அந்த பாவத்தை, அந்த அதுக்கு பிராயச்சித்தம் தேடுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர, அது பழனிசாமிக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா அது அவர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காரு, அதுதான் உண்மை. சுயநலத்துக்காக அந்த இயக்கத்தை, புரட்சி தலைவர் என்ற இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார். அதை நிச்சயம் இயற்கை தடுத்து விடும் என்கிற நம்பிக்கை எனக்கு.